நேத்திக்கு ஆடி கடைசி வெள்ளின்றனால இன்றைக்கி நான் அவல் பாயசம் தான் செஞ்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா அவல் போட்டுக்கோங்க. 1 கப் நான் அவல் சேர்த்துருக்கேன். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். இந்த பக்கம் சைடில் வந்து பால் காய்ச்சிக்கலாம். திக்கான பாலாகவே காய்ச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கிட்டிங்கன்னா பாயசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவல் நல்லா இந்த மாதிரி கொதித்து கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நான் 1 கப் அவலுக்கு 1 கப் சுகர் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள் சுகருக்கு சேர்க்குற மாதிரி உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணுன்னா 1 1/4 கப் கூட போட்டுக்கோங்க. ஆனால் 1 கப் அவலுக்கு 1 கப் சுகரே போதுமான அளவு தான். 1 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தாளிப்புக்கு, அதாவது நெய் முந்திரி பருப்புலாம் தாளிக்கணும் இல்லையா, முந்திரி பருப்பு நான் வந்து தாளிச்சுக்கூட சைடில் வந்து தாளிப்பு கரண்டியில் நெய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இன்றைக்கி திராட்சை ஏலக்காய்லாம் பிடிக்காது. உங்களுக்கு வேணால் திராட்சை ஏலக்காய் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலர் கோல்டன் கலர் வந்தோடனே முந்திரி பருப்பை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் நம்ம பால் காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு அந்த திக்கான பாலையை ஊற்றி பாயசம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பாலை ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் கெட்டித்தன்மை வராது. ஆறினதுக்கப்புறம் பால் ஊற்றினீங்கன்னா நல்லா குழ குழன்னு நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான், அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.